ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். ஆனா சில பேரை மட்டும்தான் பார்த்தாலே மனசுக்குள்ள ஒரு அமைதி வரும். அப்படி கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு நடமாடும் தெய்வமா வாழ்ந்து காட்டினவர் தான் காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். நம்ம எல்லாரும் அன்பா கூப்பிடுற மகா பெரியவா. 100 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து ஒரு துறவி எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு தன் வாழ்க்கையாலேயே சொல்லி கொடுத்தவர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மகா பெரியவாளோட அந்த புனிதமான வாழ்க்கை பயணத்தை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். மகா பெரியவா பிறந்தது 1894வது வருஷம் மே மாசம் 20ஆம் தேதி, ஒரு ஞாயிற்றுக்கிழமை. விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற ஒரு கன்னட ஸ்மார்த்தக் பிராமண குடும்பத்துல தான் அவரை பிறந்தாரு. பெற்றோர் அவருக்கு வச்ச பேரு சுவாமிநாதன். தந்தை சுப்பிரமணிய சாஸ்திரி, தாயார் மகாலட்சுமி அம்மாள். பெரியவா பிறந்த அந்த நேரத்தோட விசேஷத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவர் வைகாசி மாசம் அனுசு நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர். அவரோட லக்கணம் சிம்ம லக்கணம். அனுசு நட்சத்திரம் அப்படிங்கிறது மித்திர நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதிபதி சனி பகவான். மகா பெரியவாளோட வாழ்நாள் முழுக்க இருந்த அந்த பொறுமைக்கும் எளிமைக்கும் தவம் செஞ்ச அந்த வலிமைக்கும் அவரோட கிரக நிலைகளும் ஒரு காரணம்னு ஜோதிட வல்லுநர்கள் சொல்லுவாங்க. அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவாவே இறை சிந்தனையோடும் மற்றவங்களுக்கு வழிகாட்டுற குணத்தோடும் இருப்பாங்க. அதுக்கு ஒரு முழுமையான உதாரணமா மகா பெரியவா வாழ்ந்து காட்டினார். சுவாமிநாதன் சின்ன வயசுல ரொம்ப சுட்டி, அதே சமயம் பயங்கர புத்திசாலி. அவருக்கு 13 வயசு இருக்கும்போது ஒரு பெரிய திருப்பு முனை நடந்துச்சு அவர் வாழ்க்கையில. 1907வது வருஷம் காஞ்சி மடத்தோட 66வது ஆச்சாரியர் திண்டிவனம் பக்கம் முகாமிட்டிருந்தார். அப்போ எதிர்பாராத விதமா அந்த ஆச்சாரியார் சித்தி அடைஞ்சிட்டார். அவருக்கு அப்புறம் பொறுப்புக்கு வந்த 67வது ஆச்சாரியரும் உடல் நல குறைவால ரொம்ப சீக்கிரமே சித்தி அடைஞ்சார். அந்த சமயத்துலதான் 13 வயசு சிறுவனா இருந்த சுவாமிநாதனை மடத்தோட பொறுப்பை ஏத்துக்க கூப்பிட்டாங்க. ஒரு வண்டியில அவர் கூட்டிட்டு போகும்போது கூட வந்த மேஸ்திரி தான் மெதுவா சொல்றார், இனிமே நீ வீட்டுக்கு திரும்பி போக முடியாது, உன்னோட வாழ்க்கை இனி மடத்துல தான்னு. அந்த சின்ன வயசுல இதை கேட்டதும் சுவாமிநாதன் அதிர்ந்து போய் தனக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரமான ராமநாமத்தை ராமராமன் சொல்லிக்கிட்டே போறாரு. இப்படித்தான் 1907வது வருஷம் பிப்ரவரி 13ஆம் தேதி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அப்படிங்கிற பெயரோட அவர் காஞ்சி மடத்தோட 68வது ஆச்சாரியாவா பொறுப்பேற்றுக்கிட்டார். ஒரு பெரிய மடத்தோட அதிபதியா ஆனாலும் பெரியவா கடைசி வரைக்கும் ஒரு சாதாரண துறவியாவே வாழ்ந்தாரு. கும்பகோணம், மகேந்திர மங்கலம்னு பல இடங்கள்ல தங்கி வேதம் சாஸ்திரம் எல்லாம் கத்துக்கிட்டார். ஆனா அவருக்கு ஆன்மீகம் மட்டும் இல்ல, கணிதம், வானியல், போட்டோகிராஃபின்னு எல்லாத்துலயும் ஆர்வம் அதிகம். பெரியவாளோட மிக முக்கியமான ஒரு விஷயம் அவரோட பாத யாத்திரை. இந்தியா முழுக்க கிராமம் கிராமமா காலாலேயே நடந்து போய் மக்களை சந்திச்சார். பல்லக்கு இருந்தும் அவர் நடந்து போறதுதான் விரும்புவார். மழையோ வெயிலோ எதையும் பார்க்க மாட்டார். அந்த சமயத்துல அவர் தங்கறது எல்லாமே ஒரு சின்ன ஓட்டு வீடோ இல்ல ஆற்றங்கரையோ தான். ஆடம்பரங்கிற வார்த்தைக்கே அவரோட வாழ்க்கையில இடம் கிடையாது. ஆதிசங்கரோட அத்வைத்த தத்துவத்தை அவர் வெறும் பேச்சோடு நிறுத்தாம தன் வாழ்க்கையிலேயே வாழ்ந்து காட்டினாரு. மகா பெரியவா வெறும் ஆன்மீக தலைவர் மட்டும் இல்ல, அவர் ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி. சாதி மதம்ங்கிற பாகுபாடே அவர்கிட்ட கிடையாது. எத்தனையோ ஐயங்கார்கள், மற்ற பிரிவினர், ஏன் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்களும் கூட அவரோட தீவிர பக்தர்களா ஆனாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த காலத்துல பெண்கள் இதை பாராயணம் பண்றதுல இருந்த சில கட்டுப்பாடுகளை நீக்கி பெண்கள் எல்லாரும் இதை சொல்லணும்னு ஊக்கப்படுத்தினாரு. 2வதா தமிழ் பற்று. அவருக்கு தமிழ் மேல இருந்த காதல் அளவிட முடியாதது. மார்கழி மாசத்துல சின்ன பசங்க திருப்பாவை திருவம்பாவை பாடி பழகணும்னு பாவி நோன்பு பாடல் போட்டியை கொண்டு வந்தாரு. அடுத்ததா சுதந்திர போராட்டம். 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம தேசிய கொடியில இருக்கிற அசோக சக்கரத்தோட முக்கியத்துவத்தை பத்தி அவர் அற்புதமான உரை நிகழ்த்தியிருக்காரு. அடுத்ததா ஒண்ணு ரொம்ப முக்கியமானது, ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாரையும் கோவிலுக்குள்ள அனுமதிக்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. பெரியவா பேசின விஷயங்கள், அவர் கொடுத்த உபதேசங்கள் எல்லாத்தையும் தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற புத்தகமா நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை தொகுத்தவர் ஆர் கணபதி அவர்கள். 1994வது வருஷம் ஜனவரி 8ஆம் தேதி தன் 100வது வயசுல பெரியவா சித்தி அடைஞ்சார். இத விதேக முக்தின்னு சொல்லுவாங்க. எண்ணங்கள் ஒண்ணும் இல்ல, இறைவனோட நாமத்துலதான் எல்லாம் இருக்குன்னு வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாரு.
நல்லதே நினைங்க. முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. யாருடைய மனசையும் புண்படுத்தாதீங்க. இதுதான் பெரியவா நமக்கு சொன்ன எளிமையான பாடம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். மகா பெரிவா அருளிய அந்த பொக்கிஷமான தெய்வத்தின் குரல் புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால இனி வர போற அடுத்தடுத்த வீடியோகள்ல தெய்வத்தின் குரல் புத்தகத்தை நான் உங்களுக்காக அப்படியே வாசிச்சு காட்ட போறேன். பெரியவா ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு ஆழமா சொல்லியிருக்காருன்னு நீங்களும் கேட்டு மகா பெரியவாளோட அருளை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அமைதி கொடுத்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா திருவடிகள் சரணம்.